ஆதினா வேற லெவல் பண்ணியிருக்காரு. எல்லாமே அவரே வந்துட்டு பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அம்மா படம் சீரியஸாக சொல்லணும்னா இதுக்கு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்கணும். ஏன் சின்ன ஸ்க்ரீன் தெரியல. நல்லா இருந்துச்சு படம். உண்மையாகவே வேற லெவலில் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்க்காக நம்ம போகலாங்கிற மாதிரி இருக்கும் படம். ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. பர்ஃபெக்ட். அருமையாக இருந்துச்சு ப்ரோ. ஆதியானா அப்படி படம் தெரியல ப்ரோ. அல்டிமேட். இவங்க ஓவராலாக அவர் தான் பண்ணியிருக்காருன்னா நல்லா பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது மறந்துனேன். சூப்பராக இருந்துச்சு. ஆதியை பாராட்டணும். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு நார்மலாக பீப்புளாக இருந்து இன்னைக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்காரு. விஎஃப்எக்ஸ் வந்து வேற லெவலில் ஜீவா ப்ரோ சூப்பராக கலக்கியிருக்காரு. ஆக்ஷனுக்கும் இவர் தான் ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அது இந்த படம் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சூப்பராக இருக்கு. நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இதை நினைப்போம், ஆனால் வந்து வேற ஒரு ட்விஸ்ட் நடக்குது. எல்லாத்துலேயும் நாங்கள் கில்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு ஆதியனா. படம் சாட்டிஸ்ஃபையா 10/100% அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. போனதே தெரியல. 2.5 hours படம் போனதே தெரியல. செம்மையாக இருந்துச்சு படம். நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆதினா வேற லெவல் பண்ணியிருக்காரு. எல்லாமே அவரே வந்துட்டு பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காம போச்சு. கடைசி உலக போறா சொல்லிட்டு போங்க. படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் செம்ம அதே சூப்பராக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன் ப்ரோ. நான் ஹிப்ஹாப் தமிழில் ஃபேனுங்கிறத தாண்டி உண்மையாகவே வேற லெவலில் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியாதது இல்லை. டேரக்ஷன், மியூசிக் டேரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒரு ஆளாக பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசர் வேற அந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. படம் எப்படி ப்ரோ? நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் படத்தில் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இந்த படம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒர்த்து ப்ரோ. அப்படியே நம்மளுக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ்க்காக நம்ம போகலாங்கிற மாதிரி இருக்கும் படம். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு ப்ரோ. டீசெண்டாக இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கே இல்லை. எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. பர்ஃபெக்ட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆதி ஃபிலிம்ஸில் எல்லா ஃபிலிமும் ஒரே மாதிரி இந்த லவ் ஸ்டோரி அந்த மாதிரி போகும். இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு ப்ரோ. ஆதியோட ஆக்டிங்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு படத்தில்? அருமையாக இருந்துச்சு ப்ரோ. ஆதியானா அப்படி படம் தெரியல ப்ரோ. அல்டிமேட். வேற விட்டார் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராக பண்ணியிருக்காப்புல. படம் நல்லா இருக்கு ஓவராலாக. ஹிப்ஹாப் வந்து இவங்க ஓவராலாக அவர் தான் பண்ணியிருக்காருன்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஆதியை பாராட்டணும். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு நார்மலாக பீப்புளாக இருந்து இன்னைக்கு ரொம்ப டெவலப் ஆகி ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு வந்திருக்காரு. பரவாயில்ல. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. கரெக்டாக அந்த ஒவ்வொரு கேரக்டர் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நல்லா ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருக்காங்க படத்தில். அது நல்லா ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபேமிலியும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் போய் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஹிப்ஹாப் தமிழோட படம் மோஸ்ட்டாக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. பட் செம்ம படம். சீரியஸாக சொல்லணும்னா இதுக்கு பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்கணும். ஏன் சின்ன ஸ்க்ரீன் தெரியல. நல்லா இருந்துச்சு படம். விஎஃப்எக்ஸ்லாம் படத்தில் எப்படி எந்த அளவுக்கு ப்ரோ? விஎஃப்எக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது மறந்துனேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னாங்க. பெருசாக யாரையும் ஹையர் பண்ணாமல் அவங்களே பண்ணது. விஎஃப்எக்ஸில் பிசுறு தட்டாமல் கரெக்டாக பண்ணிட்டாங்க ப்ரோ. விஎஃப்எக்ஸ்லாம் படத்தில் எப்படி ப்ரோ? அது இல்லைனா ஹாலிவுட் படம் மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கு ஈக்குவலாக நாளும் பரவாயில்ல நல்லா இருந்துச்சு. எல்லாம் படம் நல்லா சூப்பராக இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். ஒரு தடவை ஃபுல்லாக பார்க்கலாம். 2029 மாதிரி கதை இருக்கு. ஸோ கொஞ்சம் கடை அட்வான்ஸ்டாக இருக்கு. பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ஒர்த்து தான் ப்ரோ. ஒர்த்து. நல்லா பார்க்கலாம் ப்ரோ. 8 படம் நடிச்சதில் இந்த படம் ஒரு ஃபைன் மூவினே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதியனாங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு எமோஷனுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு. ஆக்ஷனுக்கும் இவர் தான் ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அது இந்த படம் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சூப்பராக இருக்கு. அது அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அதை வேற லெவலில் போது. அடுத்தடுத்து என்னென்ன நடக்குங்கிறத வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம இதை நினைப்போம், ஆனால் வந்து வேற ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ஆதியனாவோட பர்ஃபார்மன்ஸ் படத்தில் ஆக்ஷனில் இப்போ இறங்கியிருக்காரு. அந்த இதெல்லாம் எப்படி சொல்லவே நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கொடுத்துட்டு போனாங்க. அவங்க சொல்லதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குன்னு. படத்தை பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும் ப்ரோ. எல்லாத்துலேயும் நாங்கள் கில்டி அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு ஆதியனா. ஆதியனா வந்து ஆக்ஷனில் இறங்கியிருக்காரு. இப்போ அது எப்படி இருக்குது படத்தில்? மேட்ச் பண்ணிட்டாருண்ணா. ரொம்ப இதான மாதிரிலாம் தெரில. நல்லா மேட்ச் பண்ணிட்டாரு. கொஞ்சம் டீசெண்டாக நல்லா இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். எடிட்டிங் ட்ரெய்லரில் இருக்கிறதோட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் எல்லாரும். விஎஃப்எக்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு படத்தில்? சூப்பராக இருக்கு ப்ரோ. அவர் கூட இருக்கவர் தான் பண்ணியிருந்தாரு. ஜீவான்றவர் செம்மையாக பண்ணியிருக்காருங்க. அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியல. சூப்பராக பண்ணியிருக்காரு. விஎஃப்எக்ஸ்லாம் படத்தில் எப்படி ப்ரோ இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நார்மலாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப மெனக்கட்ட மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்கும்போது. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ். விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? விஎஃப்எக்ஸ்லாம் அந்த பாம்பு வெடிக்கிறது அது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே ஸ்மோக் பாம்பு தான். நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் படத்தில் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ப்ரோ அது நான் சொல்லக்கூடாது ப்ரோ. நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்தவங்களும் பார்க்கணும் ப்ரோ. பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சொல்லிட்டோம்னா எல்லாமே உடஞ்சி போயிடும்ல. கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அப்படி எடுத்திருக்காரு. ஒரு போர் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அது எங்கே போய் முடியுதுங்கிறது ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் கற்றுக்கலாம். சூப்பராக பண்ணியிருந்தார். ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய
பாம் இது பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட்டாக இருக்கும். சொல்ல கதை சொல்லிட்டா அப்புறம் படம் இருக்காது. அதனால் ஓகே நல்லா இருந்துச்சு படம். விஎஃப்எக்ஸ் நீங்கள் சொன்னீங்களா, அவர்கிட்ட கேட்டிங்களா, விஎஃப்எக்ஸ் வந்து வேறு லெவலில் ஜீவா ப்ரோ சூப்பராக கலக்கியிருக்காரு. அடுத்து இதே மாதிரி நிறையா படம் இவங்க எல்லாரும் மறுபடியும் இதே ப்ரொடக்ஷன்லேயே வந்து பண்ணணும் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் படத்தில் எந்த அளவுக்கு ப்ரோ ஒர்க் ஆகிருந்துச்சு? நல்லா ஒர்க் ஆகிருக்கு ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்ததோட இதில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வைஸ் படம் எப்படி ப்ரோ? மியூசிக் தான் ப்ரோ. அதாவது ஃபுல்லாக நம்மளை வந்து உட்காந்து அந்த கதை தான் ஃபுல்லாக. உங்களுக்கு பாட்டு வந்து அவ்வளோக்கா வரல. ரிலீஸ் பண்ண உனக்காக பாட்டுலாம் சும்மா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே முடிஞ்சிச்சு. ஃப்ளோலேயே போயிடுச்சு. நல்லா இருந்துச்சு படம். அந்த பூமாஸ்டிக் பாட்டு, இந்த பாட்டு எல்லாமே வந்து எல்லாமே சைடில் தான் வருது. எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, படம் ஓடுது பின்னாடி தான் வருது, பேக்ரவுண்டாக தான் வருது. ஃப்ளோலே சீனோட சீனாக. ஆமாம் அப்படி தான் வருது. நான் தனியாக ஒரு எதிர்பார்த்தேன், ஆனால் வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்டோரிலையும் கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு. லீட்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. படத்தில் பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அவர் எப்பயுமே கரெக்டாக பண்ணுவார். நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் ஒரு ட்ரெய்லரை பார்த்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பீங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா படம்? பண்ணுச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். அவரோட அந்த ரேப்பை போட்டு இது பண்ண இன்னும் கொஞ்சம் மியூசிக் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். தனியாக தெரியுற மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி எல்லாமே படம் நல்லாயிருக்கு. பாட்டு எதுவும் சாங்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் தான் இருக்குது. தனியாக ஏதோ ஒரு பாட்டு பாடியிருந்தானா, ஒரு சைடில் பாடியிருந்தானா யங்ஸ்டர் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாரு. பேக்ரவுண்டில் மட்டும் ஒரு சாங்ஸ் அப்படியே ஓடுது. அது தனியாக ஒரு பாட்டு எப்போதும் எல்லாத்தையும் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு பாடியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். படம் வேறு லெவலில் இருக்குன்னு. முக்கியமான மெயின் ரோல் வந்து நடராஜ் இருக்கார்ல, சதுரங்கத்தில் நடிச்சிருப்பார். அவர் தான் வந்து மெயின் ரோல் ஃபுல்லாக. படத்தை பூரா அவர் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறது. ஆதி ப்ரோ வந்து சும்மா சைடில் தான் ஒரு இதாக இருக்காங்க. மிச்சம் மேக்கரே நட்டி தான். ஆமாம் அவர் தான். நட்டியோட வில்லனிசம் படத்தில் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு? உண்மையாவே நல்லவராகவே ஆனாலும் அவரை நம்ப முடியல. அவர் சதுரங்க வேட்டையில் பார்த்த வேலை அப்படி. நட்டியோட வில்லனிசம் எப்படி இருந்துச்சு படத்தில்? ரொம்ப சூப்பர். அது வந்து ஹிப்ஹாப் தமிழா படமா அவர் படமானே ஒரு டவுட் வர அளவுக்கு ஒரு ஒன் ரேஞ்சு அரவிந்த் சாமி அந்த அளவுக்கு அவ்வளோலாம் எதிர்பார்க்காதீங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை டீசெண்டாக பண்ணிட்டாங்க. போர் அடிக்காமல் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படம் மாதிரி. அவர் தான் அப்புறம் அந்த படத்தையே எடுத்துகிட்டு போனார் பயங்கரமாக. வில்லனிசம் வந்து நட்டி சார் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருந்துச்சு? பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. நட்டி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நட்டி சூப்பர். எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. நிறைய இடத்துல அவரே ட்விஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நான் வந்துட்டு மியூசியம் இருக்கு முன்னாடிலேருந்து ஹிப்ஹாப் தமிழோட ஃபேன், பயங்கரமான ஃபேனு. ஸோ அதனால தான் ஒரு படம் ஃபஸ்ட் நாள் பார்த்துருக்கேன். உங்களுக்குலாம் ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சிச்சு அந்த படம்? எனக்கு பிடிச்சது பர்சனலி, நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபை நீங்கள் படத்தில்? சாட்டிஸ்ஃபை ப்ரோ. 2 hours ஓகே போர் அடிக்காமல் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. கரெக்டாக. கிளைமேக்ஸ்லாம் எப்படி போச்சு ப்ரோ? அதை தான் சொல்கிறேன், சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்க்கணும். எனக்கு அதான் வேணும். எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன், படம் வேறு மாதிரி இருந்துச்சு. வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிச்சா, சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா? படம் போர் அடிக்காமல் போணுச்சு. போர் அடிக்காமல் போணுச்சு. நார்மலாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு போங்க, நல்லா இருந்துச்சு. கதையும் வந்து டிஃப்ரெண்ட்டான கதை தான், நல்லா இருந்துச்சு. படம் சாட்டிஸ்ஃபையா? 10/100% அவ்வளோ செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் பார்க்கலாம். ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் மூவி. என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஃபேமிலின்னு இல்லை, யங்ஸ்டரும் இல்லை, எல்லாரும் வந்து பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் வந்து பார்க்கலாம் அந்த படத்தை? எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுற மாதிரியான படம். எந்த அடல்ட் கண்டென்ட்ஸ் எதுவுமே பெருசாக இல்லை, நல்லா காமெடியாக போகுது. ஃபேமிலியோட எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாமே வந்து பார்க்கலாம். நீங்கள் சாட்டிஸ்ஃபையா படம்? ஃபுல் சாட்டிஸ்ஃபை. என்ன பெரிய ஸ்க்ரீனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். சொல்கிறேன் ப்ரோ, போகும்போது சொல்லிட்டு போகிறேன். பெரிய ஸ்க்ரீன் ஓவராலாக படம் எப்படி ப்ரோ? படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா படம்? நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு.